நேத்து அவ்வளவு தூரம் சொன்னேன்ல. திரும்ப திரும்ப வந்து ஏன் டென்ஷன் பண்றீங்க? சார், டென்ஷன் பண்றது நீங்க தான். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. தமிழ் சாரை வீட்டுல வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னா நாங்க அப்படியே போயிடுவோமா? திரும்ப வருவோம் தானே சொன்னோம். துளசி, என்னம்மா இதெல்லாம்? தமிழ் இங்க இல்லைன்னு நேத்தே சொல்லியாச்சு. திரும்ப ஏன் வந்து இவங்க பிரச்சனை பண்றாங்க? சார், உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன். என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, உண்மையாவே அவர் இங்க இல்லையா? நான் தான் சொன்னேன்ல, அவர் இங்க இல்ல. இப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி சார் மனசு வருது? உங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக, அவ சந்தோஷத்துக்காக நீங்க எதை வேணாலும் பண்ணுவீங்களா? நியாயம், தர்மம் இத பத்திலாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? உங்க பொண்ணு வயசுதான் சார் எனக்கும். என்ன அழ வச்சு கதற வச்சு என் வாழ்க்கையை பிடுங்கி அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது தப்புன்னு உங்களுக்கு தோணல? நீங்க சொல்றது பொய்ன்னு உங்களுக்கும், அவர் எங்கதான் இருக்காருங்கிறது எனக்கும் தெரியும். இதுக்கு நடுவுல ஏன் சார் இந்த நாடகம் எல்லாம்? உன்னை கொண்டு இன்னொன்னு வாழ வைக்க நாம ஒன்னும் மிருகம் இல்ல சார். நாமளும் வாழணும், மத்தவங்களையும் வாழ வைக்கணும். அதான் சார் பண்பாடு, அதான் சார் மனுஷங்களோட கலாச்சாரம். அதையே சார் மறக்கறீங்க? யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்ந்த வாழ்க்கைய உங்க பொண்ணுக்கு அமைச்சு தரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியமா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா அதோட விலை ஏன் உயிரா இருக்கக்கூடாது சார். சாருக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, நான் அவரோட பொண்டாட்டி. ஏன் எதிரில நின்னு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுங்க. நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமாப்படுதா? உங்க தகுதிக்கும் கௌரவத்துக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை ரொம்ப அநியாயம் சார். தயவு செஞ்சு அதை விட்டுருங்க, மறந்துருங்க. துளசின்னு ஒருத்தி உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட கல்யாணம் நடக்கவே நடக்காது. சத்தியமா நடக்காது. அவர் ஏன் புருஷன், என்னோட அனுப்பி வச்சிருங்க. இதை நான் ஒன்னும் மடிப்பிச்சையா கேட்கல, உரிமையோட கேக்குறேன். அனுப்பி வைங்க சார். இந்த பார் துளசி, நீயா உன்னை கற்பனை பண்ணி கண்டதையும் பேசாத. தமிழ் இங்க இல்லங்கிறதா உண்மை. தமிழுக்கும் சாருவுக்கும் நாங்க கல்யாண ஏற்பாடு பண்ணல. இத நான் கற்பனையா பேசல. நிதிஷோட அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னீங்கன்னு அவரை போய் கேளு. இங்க நின்னு பிரச்சனை பண்ணாத. நீ யார கூட்டிட்டு வந்தாலும் சரி, தமிழ் இங்க இல்லங்கிறதா உண்மை. தயவு செஞ்சு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பு. அடி பாவி, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்துட்டியா? நான் வரலன்னு தானே இவ்வளவு வேலையை பண்ணிருக்கீங்க. இப்ப அவரை தேடி நானே வந்திருக்கேன். போன் கூட பண்ணல, நேர்ல வந்திருக்கேன். எங்க அவரு? ஒரே ஒரு போன் பண்ணலங்கிறதுக்காக புருஷன் மேல பாசம் இல்ல, அக்கறை இல்லன்னு என்னென்ன கதை கட்டுனீங்க. இப்ப நான் பாசத்தோட வந்திருக்கேன், அக்கறையோட வந்திருக்கேன். எங்க அவரு? என்னடி ஆளும் பேச்சும் ஒரு மிடுக்கா இருக்கு. ஜெயில இருந்து வந்திருக்கோமே, பார்த்தா பயந்துருவாங்கன்னு திமிரா பேசுறியா? ஆமா, கூட படிக்கிற பையனையே கொலை பண்ணிட்டியாமே. உன்ன மாதிரி கொலைகாரி எல்லாம் எப்படி வெளியே விட்டாங்க? ஏன் உள்ளேயே ஒரேடியா செத்துருவேன்னு நினைச்சீங்களா? செத்து இருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பேனே. ஒரேடியா போய் சேர்ந்திருக்கலாம்ல. ஏன் இங்க வந்து ஏன் உயிர் எடுக்கிற? அத்தை, நான் யார் உயிரையும் எடுக்க வரல. உயிரா நினைக்கிற என் புருஷனை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எங்க அவரு? அதையும் என்கிட்ட கேக்குற? அதான் வந்துட்டல, போய் தேடி தேடி பாரு. வீடு முழுக்க தேடி பாரு. இருந்தா தாராளமா கூட்டிட்டு போ. கட்டின புருஷனோட ஒழுங்கா வாழ துப்பு இல்ல. வந்துட்டான் வானர் படைங்களை கூட்டிட்டு. போய் தேடுங்கடி. அவன் சம்பந்தப்பட்ட ஒரு துரும்பு கூட உங்களுக்கு கிடைக்காது. போதும் அத்தை, சும்மா நாடகம் ஆடாதீங்க. நாங்க வரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை எங்கேயோ அனுப்பி வச்சிருக்கீங்க. அவரை எங்க அனுப்புனீங்க சொல்லுங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அது அந்த சாமிக்கு தான் தெரியும். நீ வேணும்னா கோயில்ல போய் வேண்டிக்க. அப்பவும் சொல்றேன், தமிழ உன் கண்ணால கூட பார்க்க முடியாது. ஏங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நீங்களும் ஒரு பொம்பளை தானே. ஒரு அப்பாவி பொண்ணு மனசு இப்படி நோக அடிக்கிறீங்க? ஏய், நீ என்ன என்கிட்ட கத்துறவ? போதும், நிறுத்துங்க. புருஷனை பார்க்க முடியாம கிட்டத்தட்ட 2 மாசமா இவ தவிச்சிட்டு இருக்கா. பிரச்சனையில இருந்து வெளியில வந்தாலும் அவரை பார்க்க விடாம தடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. என்னங்கடி ஆளாளுக்கு அதிகாரம் பண்றீங்க? நானே இவளை தடுத்தேன். இருந்தா போய் பாத்துக்கன்னு தானே சொல்றேன். போய் பாருங்க. பாருன்னு எங்கங்க போய் பாக்குறது? நேத்து வரைக்கும் அவர் இங்கதான் இருந்திருக்காரு. ஆனா இப்ப
அவர் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. ஆமாண்டி, நேத்து வரைக்கும் அவன் இங்கதான் இருந்தான். தன்னை தேடி இன்னைக்கு ஒரு தரித்திரம் வரும்னு தெரிஞ்சிருச்சோ என்னவோ, அதான் காணாம போயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்றது? நேத்து வந்து கேட்டப்ப தமிழுங்க வரவே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப இருந்ததா சொல்றீங்க. ஏங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் மாத்தி தாண்டா பேசுவேன். என்ன பண்ணுவேன்? தமிழ் இங்க வந்தான். இவ வர்றது தெரிஞ்சு எங்கேயோ தலைமறைவா போயிட்டான். அத புரிஞ்சுக்கிட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு ஆளாளுக்கு கோர்ட்ல கேள்வி கேட்கிற மாதிரி கேக்குறீங்க. அத்தை, உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க. ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்கல, என் மேல வெறுப்ப கக்குனீங்க. அதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். இப்பவும் என் மேல இருக்கிற வெறுப்பு தீரலனா என்ன திட்டுங்க, அடிங்க, நோகடிங்க, நான் வேண்டாங்கல. ஆனா என் புருஷனை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் அத்தை. இத பாருடி, இங்க வந்து அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு விதி முடிஞ்சு போச்சுரி. அதான் அவன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். இனிமே அவனோட நீ சேர்ந்து வாடுறது கனவுல கூட நடக்காது. இல்லத்த, விதியே நினைச்சாலும் என்னையும் அவரையும் பிரிக்க முடியாது. சாருவோட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாலும் என்னையும் அவரையும் அந்த விதி தானே சேர்த்து வச்சது. அதே விதி இப்போ எங்களை சேர்த்து வைக்கும். இப்போ இல்லத்த, இதுக்கு முன்னாடியும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்களும் சாருவும் அவரை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சீங்க. முடிவு என்னாச்சு? அந்த பிரச்சனையால சாரு பைத்தியமானதான் மிச்சம். திரும்பவும் அதே தப்ப பண்ணி அவ வாழ்க்கைய அழிச்சிடாதீங்க. அவரும் சரி நானும் சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரியே வச்சிருக்கோம். எங்களை பிரிச்சிடாதீங்க அத்தை, நிம்மதியா வாழ விடுங்க. ஏய், நானாடி மாட்டேங்கிற? அவன் தானே உன் கூட வாழ மாட்டேன்னு ஓடி போயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்றது? உன் மேல உயிரே வச்சிருக்கான்னு சொல்றியே, அப்படிப்பட்டவ உன்னெல்ல முதல்ல பார்க்க வந்திருக்கணும். இங்கேயே வந்தான். உன்னை விட அவனுக்கு சாரு தாண்டி பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவளை தேடி இங்க வந்திருக்கான். அவன் உன்னை தூக்கி எறிய தயாராயிட்டாண்டி. உன் மேல அவனுக்கு வெறுப்பு வந்துருச்சு. அது உனக்கு இன்னுமா புரியல? நீங்க தான் புரியாம பேசுறீங்க. அவரால என்ன வெறுத்து ஒதுக்க முடியாது. நான் இல்லாம வாழ மாட்டாரு, வேற ஒரு பொண்ணை நினைக்கவும் மாட்டாரு. நீ அப்படியே நினைச்சுக்கிட்டு இரு. உன் மேல உண்மையாவே அவனுக்கு பாசம் இருந்தா உனக்கு ஒரு போனாவது பண்ணிருப்பான்ல. இது வரைக்கும் பண்ணானா? ஏண்டி பண்ணல? அவனுக்கு உன்னோட வாழ்ந்த வாழ்க்கை கசந்து போச்சுரி. உன்னை தொலைச்சு தலைமுழுகிறதா நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டான். உன்னோட அழுமூஞ்சி முகத்துல முழிக்காம எங்கேயாவது போய் தொலைலான்னு தான் வீட்டை விட்ட போயிட்டான். இதுதான் உண்மை. இத நான் சொல்லல, உன் புருஷன் தான் சொன்னான். மாயா கிட்ட அவன் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? எனக்கு துளசியை பார்க்கவே பிடிக்கல, அவ முகத்தை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு, என்ன சென்னைக்கு அனுப்பாதீங்க, நான் இங்கேயே இருக்கேன்னு மும்பையில சொல்லிருக்கான். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு மாயா கிட்டே கேளு. உன் தப்பான ராசியால அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். அதான் உன் கூட வாழ்ந்ததே போதுன்னு வெறுத்து எங்கேயோ ஓடி போயிட்டான். உன்ன மாதிரி ஒருத்தியோட காலம் பூரா எவனால் அடி வாழ முடியும்? உனக்கு உன் படிப்பு தானே முக்கியம். புருஷங்கிற அக்கறை உனக்கு எப்ப இருந்துச்சு? ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவனை சந்தோஷமா வச்சிருந்திருக்கியா? அவனால உண்டான குழந்தைய கூட கலைச்சிட்டியடி. உனக்கெல்லாம் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிற தகுதியே கிடையாது. உன்னால அவன் பட்டதெல்லாம் போதுண்டி. தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுடு. இனிமேலாவது அவன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். அவனை வாழ விடுறி, உனக்கு புண்ணியமா போகும். அதேதான் நானும் சொல்றேன். என்ன அவரோட வாழ விடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். சம்மந்தி, இதுக்கு மேலே நான் இந்த விளங்காதவட்ட பேசிட்டு இருந்தேன் எனக்கு ரத்த கொதிப்பு தான் வரும். நீங்களே பேசி அனுப்புங்க. கேட்கலன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. வழங்காதவ ஜெயிலே செத்து ஒழியாம இங்க வந்து என் உயிரை வாங்குது. நீ எதுக்கு எழுதிட்டு இருக்க? பண்ணிட்டு இருக்கிற பாவத்துக்கெல்லாம் அவங்க தான் அனுபவிக்கணும். நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? கண்ணை தொடச்சிட்டு வா வா. அக்கா, மணி ஒண்ணாச்சு. இப்ப கிளம்பலாம் தான் பாண்டிச்சேரி ஸ்டேஷன்ல போய் சைன் பண்ண முடியும். அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம அவரை பார்க்காம எப்படி பிரபா போறது? அக்கா, எனக்கு புரியுதுக்கா.
இப்போ நம்ம கிளம்பலனா உங்களுக்கு ஜாமீன் கேன்சல் ஆயிரும். சைன் போர்டு வரல, சட்டத்தை மீறிட்டீங்கன்னு உங்களை நிரந்தரமா உள்ள வச்சிருவாங்க. ஏய் ஆமாண்டி, இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு அது வேற ஃபேஸ் பண்ண முடியாது. டயத்துக்குள்ள நம்ம போயிடலாண்டி. அவரை பார்த்துடலாம் நம்பிக்கையோட வந்தேன். அவரை பார்க்காம போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. துளசி, தமிழ் சார் இங்கே தாண்டி இருப்பாரு. உன்னை மீறி எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. முதல்ல உன்னை நீ காப்பாத்திக்க, அப்பதான் அவரை உன்னால காப்பாத்த முடியும். ஆமாக்கா, நம்ம லாட்ஜுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பாண்டிச்சேரி கிளம்புவோம். கொஞ்சம் டிலேனா கூட பிரச்சனை ஆயிரும்க்கா. ஏய் பாடி போலாம். வா துளசி. मेम साहब खाना तैयार है। मैं बाद में खा लूंगी। आप सुबह भी नहीं खाई मेम साहब? देखो, भूख लगी तो मैं खा लूंगी। अंदर जाओ। சத்யா, துளசி சாரு வீட்ல இருந்து கிளம்பிட்டான்னு நர்ஸ் சொன்னா. அவளை கார்னர் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டீங்கல்ல? எஸ் மேடம். நம்ம ஆளுங்க 4 பேரு போலீஸ் ரெஸ்ட்ல துளசி தங்கி இருக்கிற லாட்ஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ வந்தான்னா என்கொயரின்னு சொல்லி தனி இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அவளும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் முரண்டு பிடிப்பாங்கல்ல, கேள்வி கேட்பாங்கல்ல, என்னன்னு சாக்கு சொல்லுவாங்க. கள்ள நோட்டு தான் மேடம். இது சொன்னா அதிர்ச்சியில அப்படி ஆஃப் ஆயிடுவாங்க. அதையும் மீறி பேசினா ஏற்கனவே ரூம்ல டம்மியான கரன்சி நோட்டு கட்ட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை காட்டி மிரட்டுவாங்க. சோ துளசியையும் கூட வந்தவங்களையும் ஈஸியா பிளாக் பண்ணிடலாம். இது நம்புற மாதிரி இருக்குமா? ஐடி கார்டை கேட்டு போலீஸ்காரங்களான்னு விசாரிக்க ஆரம்பிச்சா? யூசுவலா போலீஸ்னு சொன்னாலே எல்லாரும் பயந்துடுவாங்க. ஐடி கார்டுலாம் கேட்க மாட்டாங்க. அதிகபட்சம் வாரண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா அதை காட்டணுங்கிற அவசியம் இல்லை மேடம். நம்ம ஆளுங்க சொதப்பிட மாட்டாங்கல்ல? நிச்சயமா இல்ல மேடம். பாக்குறதுக்கு போலீஸ் மாதிரியே இருக்கிற ஆளுங்களை தான் செலக்ட் பண்ண சொல்லிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் அப் பண்ணிருப்பாங்க. சோ ப்ராப்ளம் ஒன்றும் வராது. ஓகே சத்யா, இன்னைக்கு ஒரு நாள் துளசிய அவங்க கஸ்டடியில வச்சுக்க சொல்லுங்க. அவ ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடலைனா ஜாமீனை ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட முடியும்ல? நிச்சயமா மேடம். துளசியை நம்ம பிளாக் பண்ணி வச்சிருந்தாலே போதும். ஜாமீனை கேன்சல் பண்ற விஷயத்த இன்ஸ்பெக்டர் பார்த்து பாரு. எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு அப்படியே விட்டுறாதீங்க. கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. எந்த நேரத்துல வேணாலும் நம்ம பிளான் சொதப்பலாம். ஆல்டர்னேட்டிவ்க்கு ரெடியா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர்டா இருக்கணும். சரிங்க மேடம். என்ன ஆனாலும் சரி சத்யா, துளசி மட்டும் பெங்களூருவை விட்டு வெளியே போக கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து இன்னும் 24 hours அவ நம்ம ஆளுங்களோட கண்காணிப்புல தான் இருக்கணும். ஓகே மேடம். துளசி நகர விடாம பாத்துக்கலாம். அதை விட இன்னொரு ஈஸியான வழி இருக்கு. முடிச்சிடுங்கன்னு ஒரு மெசேஜ் பண்ணா துளசியை கொன்னு புதைச்சிடுவாங்க. ப்ராப்ளம் ஒரேடியா சால்வ் ஆயிடும். ஹே, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. ஒண்ணுக்கு 4 பேரை கொன்னு பிரச்சனையை இழுத்து விட்டுறக்கூடாது. அவளை ஒரு நாள் பிளாக் பண்ணி வச்சா அதுவே போதும். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஏய் அழாதடி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்க? என்ன ஆகணும்? எப்படியாவது போராடி அவரை பார்த்துடலான்னு வந்தேன். அதை நடக்க விடாம பண்ணிட்டாங்கல்ல. இனி அவரை எங்கன்னு நான் போய் பாக்குறது? உன் வேதனை எனக்கு புரியுதுடி. ஆனா அழுது ஒண்ணும் சாதிக்க முடியாது. இந்த மாதிரி சமயத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். எந்த நம்பிக்கையில நான் தைரியமா இருப்பேன்? இத்தனை நாள் பார்க்க முடியாத சூழ்நிலையில மாயாவோட கஸ்டடியில இருந்தாரு. இப்ப பக்கத்திலே இருக்காரு. ஆனாலும் பார்க்க முடியலேடி. கவலைப்படாதடி. அவங்கள எத்தனை நாளைக்கு தான் இல்ல இல்லன்னு பொய் சொல்ல முடியும்? சட்டப்படி பார்த்தாலும் மனசாட்சி படி பார்த்தாலும் உனக்கு தான் அவர் மேல எல்லா உரிமையும் இருக்கு. நாம போராடி அவர் அழைச்சிட்டு போவோண்டி. நிச்சயமா அது நடக்கும். இத பாரு, முதல்ல கண்ணை தொட. இப்படி எல்லாம் அழுதுட்டு இருந்தா உடம்புதான் கெடும். தீபா, அத்தை சொல்ற மாதிரி நிஜமாவே அவர் என்ன வெறுத்துட்டாரா? அதனாலதான் இங்க இருந்து போயிட்டாரா? ஏய், அவங்க கதை விடுறாங்கடி. அத போய் நம்பிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு? தமிழ் சார் போய் உன்னை வெறுப்பாரா? ஆமா துளசி, எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு தான் அவங்க கேம் ஆடுறாங்க. சரிடி, அவர் இப்ப எங்க இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏய், ஈஸியா ஒரு வழி இருக்கு. அப்படி பண்ண 1 hourல அவரை கண்டுபிடிச்சிடலாம்.
என்னன்னு சொல்லு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா ஈஸியா அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. மிரட்டியாவது உண்மையை வர வச்சிருவாங்க. ஆனா இப்ப நீயே ஜாமீன்ல வந்திருக்க, உன்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அது சட்ட சிக்கல் ஆயிடுமே. ஆனா தீபா சென்னையில இருந்து பண்ணலாம்ல. அக்காவால முடியாட்டினாலும் அக்காவோட அப்பா இருக்கிறாரு, அவரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நல்ல ஐடியா தான் பிரபாகர். ஆனா தமிழ் சார் இருக்கிறது இங்க, அங்க கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்களான்னு தெரியலையே. யார்கிட்டயாவது இதை பத்தி விசாரிப்போம். அக்கா உங்களை பாண்டிச்சேரியில விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நான் இதை வந்து பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க, தமிழை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சார் சொல்லுங்க சார். துளசி, போன விஷயம் என்னாச்சு? தமிழை பாத்தீங்களா? இல்ல சார், எல்லாரோடையும் சண்டை போட்டதுதான் மிச்சம். பார்க்கவே விடல. எங்க இருக்காருன்னு தெரியல. அவங்க அலை விடுறாங்க துளசி, எல்லாருமே சேர்ந்து சதி பண்றாங்க. இப்ப எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? இல்ல சார், லாட்ஜுக்கு போயிட்டு இருக்கோம். துளசி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. மேட் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க கூடாது. உடனே அங்க இருந்து கிளம்புங்க. சார் என்ன சார் ஆச்சு? உங்களை இங்க வர விடாம பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அது மூலமா ஜாமீனை கேன்சல் பண்றதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இன்னைக்கு டைமுக்கு வந்து ஸ்டேஷன்ல சைன் பண்ணலாம்னா நிரந்தரமா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா துளசி, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. அநாயமா உங்க காரை பிளாக் பண்றது கூட சான்சஸ் இருக்கு. ஏன் அட்டாக் கூட பண்ணலாம். சோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வரணும். சார் யார் சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றேன், இது சத்யாவோட வேலையா இருக்கலாம். சத்யாவா? ஆமா துளசி, அந்த ஆளு உங்க வாழ்க்கையில நிறையவே விளையாண்டுருக்கான். ஆமா, அவன் எப்படி நீங்க நம்புனீங்க? என் ஹஸ்பண்ட் தான் கண்மூடித்தனமா அவரை நம்பினார் சார். நான் கேள்விப்பட்டது உண்மைனா சத்யா ரொம்ப மோசமானவன். பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல வேற இருக்கான். தமிழ் எப்படி அவனை நம்பினாரு? சார் சத்யாவை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். நான் வேண்டாம் தான் சார் சொன்னேன். அவர் தான் கண்மூடித்தனமா நம்பினாரு. தமிழ் ரொம்பவே தப்பு பண்ணிட்டார் துளசி. இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இழுத்து விட்டதே சத்யா தான். சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல சார். சத்யாவை பத்தி என்ன கேள்விப்பட்டீங்க? நான் சீனுவை பார்த்தேன் துளசி. சிவாங்கிற கிரிமினலை வச்சு அந்த சத்யா என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? சார் என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. எனக்கும் சத்யாவுக்கும் என்ன சார் பகை? ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணணும்? ஏன் பண்ணான்னு தெரியல, ஆனா உங்களை மொத்தமா காலி பண்ணுங்கிறதுக்காக மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான். இது அவனா போட்டதா இல்ல மினிஸ்டரோ மாயாவோ சொல்லி கொடுத்து போட்டதா, அதான் எனக்கு புரியல. சார் அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க சார், அதுக்கு சான்ஸே இல்ல. துளசி, மாயா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்கள முழுசா நம்பாதீங்க. ஏன்னா சத்யா மாயாவோட ஆளு. அவனே தப்பா இருக்கும்போது அவங்க எப்படி சரியானவங்களா இருப்பாங்க? சிவா செத்ததுக்கு காரணம் நீங்க இல்லன்னு சீனு சத்யா கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா அதையும் மீறி போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது சத்யா மேல உங்களுக்கு டவுட் வரல? சத்யா தப்பானவன் துளசி. அவன் சொல்லி தான் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது உண்மையா இல்லையான்னு விசாரிச்சா தெரிஞ்சிடும். நீங்க நேர்ல வாங்க, எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம். சரிங்க சார். துளசி சார் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். உங்களை வர விடாம தடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கேர்ஃபுல்லா வாங்க. சரிங்க சார். சரி வச்சிடுறேன். பிரபா வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து. சரிக்கா. ஏய் என்னடி ஆச்சு? சத்யா ஒரு துரோகிடி. எனக்கு எதிராக அந்த ராஸ்கல் என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? புரியுதுடி. சத்யாவான்னு நீ அதிர்ச்சி ஆனியே அப்பவே நினைச்சேன். இவ்ளோ பிரச்சனைக்கும் அந்த சத்யா தான் காரணமா இருப்பான்னு. ஆமாண்டி, என்னால இதை நம்பவே முடியல. அவன் தான் சிவாவுக்கு பணம் கொடுத்து என்னை டார்ச்சர் பண்ண சொல்லியிருக்கான். சிவா இறந்து போனதால என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன் மேல பழிய போட்டு என்னை உள்ள வைக்க சொல்லியிருக்கான். இதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் உடந்தையா இருந்திருக்காரு. அக்கா சத்யா இதெல்லாம் பண்ணது என்னால இதெல்லாம் நம்பவே முடியலக்கா. எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு பிரபா. கௌதம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. இதுக்கு பின்னாடி மாயாவும் மினிஸ்டரும் இருக்கலாம். அவங்க சொல்லிதான் சத்யா அப்படி பண்ணிருப்பான்னு சந்தேகப்படுறாரு.